नमः कामताय नमः कल्पवृक्षाय नमः नमः कल्पवृक्षाय नमः महावृक्षाय नमः विद्यावृक्षाय नमः भूजिताय नमः संसावधावृक्षत्रे नमः श्लोकभयङ्कराय नमः लोहान्तरे नमः रानिरात्रे नमः वर्गविपञ्चनाय नमः सर्वाशास्त्रतत्त्वज्ञाय नमः नीलमते नमः पापपञ्चनाय नमः पुष्कलाकुमारसंयुक्ताय नमः परमात्मने नमः साङ्कते नमः कण्डायुधासङ्गस्साय नमः सुब्रह्मण्यानुजाय नमः वर्णे नमः वर्तामने नमः देवेशाय नमः भगवते नमः वरदवत्सलाय नमः पूर्णस्करवासन ऐवत्स्थाने नमः सामान्यं समर्पयामि। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां श्री भवलोकिनां श्री सर्वविद्यानां ओम श्री दक्षिणामूर्तये नमो नमः सरस्वती नमस्तुभ्यं वन्दे कामरूपिणी மைக் வரும்ல ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते भूजाय वेद्याय सर्वप्रदाय वज्रान्तसंसां कामधेनुवे श्रीनिवासा वेङ्कटरमण गोविन्दा गोविन्दा वेङ्कटे मुरलीधर गोविन्दा श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम रामरायणे श्रीराम जय राम ஷோ ரொம்ப கியூட் அனுஜாஜி. ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தை ரொம்ப ரொம்ப ஸ்வீட். திருஷ்டி படாம இருக்கணும். அவ்வளவு அழகா எப்படி பூஜை Thank you, பண்றாங்க. sir. வெரி நைஸ். Brother, தேங்க்யூ. son. ஓகே. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து பார்க்கறதுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्णा। இன்னைக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி முதல் முண்டக்கம், ரெண்டாவது கண்டம், அதோட கடைசி ஸ்லோகம், அதை முடிச்சுட்டு மூன்றாவது தசகம் நாராயணியத்தோட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓவர் டு யூ சுஜாதாஜி. யாரு சொல்றேன்னா Jai Shri சுபஸ்ரீஜி Krishna, sir. சொல்றா? Sir. நான் சொல்லிட்டு சொல்றேன். நானே சொல்றேன் சார். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागौ सस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः
पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः வெரி நைஸ். சாந்தி மந்திரம் அதர்வண வேதத்தோட சாந்தி மந்திரம் இது. முண்டக்கவி உபனிஷத் அதுல வருதுனால அந்த சாந்தி மந்திரம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஸோ இன்னைக்கு அந்த 11 ஸ்லோகங்கள் அதை முதல்ல பார்த்துட்டு 12வது ஸ்லோகத்து இன்னையோட கடைசி ஸ்லோகம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாராயணியம் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2வது கண்டம் 3 பாகமாக போட்டிருக்கு. முதல் பாகம் இந்த பூஜை புனஸ்காரங்கள், இந்த வேதங்களில் சொன்ன மாதிரி யாகங்கள், அதை எப்படி செய்ய வேண்டும், அது சரியாக செய்தால் அதுக்கான பலம் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த பலன்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லது இருந்தாலும் அது முழுதானது இல்லை. ஏன்னா அதுல இருந்து எது கிடைக்கிறதோ, எந்த மாதிரியான பலன் கிடைச்சாலும் சரி, அது அனித்தியமானது, அழிஞ்சு விடும். உங்களோட கையில இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாம் போயிடுதுன்னா அப்புறம் திரும்பி உலகத்துக்கு வந்துதான் ஆகணும். அண்ட் இதுல என்ன சொல்றேன்னா, இந்த பூலோகத்துக்கும் கீழே போயிடலாம். உங்களோட கர்மங்கள்னால வந்த நல்ல கர்மங்கள்லாம் பண்ணதுனால உங்கள்கிட்ட வந்த இந்த சம்பாதிச்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒரு நாள் கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்துதான் ஆகணும். கடைசி 2 ஸ்லோகத்துல அதெல்லாம் அபராவித்யா. வேதங்கள்ல இருந்து இதெல்லாம் வருதோ அதெல்லாம் அபராவித்யா. அதுக்கு பின்னாடி அலையக்கூடாது. எதுக்கு பின்னாடி போனோம்னா பராவித்யாக்கு பின்னாடி தான் போனோம். ஏன்னா அந்த அபராவித்யாக்கு பின்னாடி போறவாள்லாம் மூடர்கள், எல்லாம் அறிந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பரம மூடர்கள், அறிவில்லாதவர்கள். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார், ஒரு நல்ல குருட்ட போனோம் அப்படின்னு. அது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்லோகம் அது பார்த்துலாம். ததேதத் சத்யம் மந்த்ரேஷு கர்மாணி கவயோ யான்யபஷ்யன்ஸ்தானி த்ரேதாயாம் பௌதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்யகாமா ஏஷவ பந்தா சுகிருதஸ்ய லோகே. இது உண்மையானது, சத்தியமானது. இதிலே இந்த கர்ம பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். யதா லேலாயதே யர்ச்சிஸ் சமித்தே அவ்யவாஹனே ததாஜ்ய பாகாவந்தரேணாஹுதி பிரதிபாதயேத். எப்படி இந்த அக்னி எரியும், அதுல நெய் எப்படி விடணும், சரியான முறையில் அதை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த மாதிரி யாகங்கள் வரும் அப்படின்னா, யஸ்ய அக்னிஹோத்ரம் அதர்ஷம் அபௌர்ணம் அமாசம் अपौर्णमासम् अचातुर्मास्यम् अनाग्रहणम् अतिथिवर्जितञ्च आहुतम् अवैश्वदेवम् अविधानहुत मा सप्तमंस्तस्य लोकान् हिनस्ति. ஸோ எது காலங்கள் பிரகாரம் பண்ணலையோ
விதிகள் மாதிரி பண்றாளோ, எப்படி ஆயுதம் பண்ணுமோ அது மாதிரி பண்ணாம இருக்காளோ, அவளுக்கு இந்த 7 உலகத்திலும் வர பலன்களை எல்லாம் அழிஞ்சுவிடும். அடுத்தது அக்னி எப்படி இருக்கும்? காளி கராலீச்ச மனோஜவாச்ச சுலோஹிதாயாச்ச சுதூம்ரவர்ணா புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இதி சப்த ஜிஹ்வாஹ. 7 அதுக்கு நாக்குகள் இருக்கு. சப்த ஜிஹ்வாஹ 7 நாக்குகள் அந்த அக்னிக்கு. அது ஒரு வேற வேற கலர். அது அக்னியை எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த மாதிரி யார் ஹோமம் பண்றாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஏதேஷு யஷ்சரதே பிராஜமானேஷு யதா காலை சாஹுதயோ ஹ்யாததாயன் தன்னயந்தேதா சூரியஸ்ய ரஷ்மயோ யத்ர தேவானாம் பதிரேகோ திவாசஹ. இந்த விதிகள் சரியான நேரத்தில் பண்ணா அந்த ஹோமத்தின் பலன்கள் சூரிய கதிர்களைப் போல அதை எடுத்து சென்று தேவர்கள் இருக்கும் உலகத்துக்கு எடுத்துன்னு போறது. அதை அந்த மாதிரி யாரோட போறதோ அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏஹே ஹீதி தமாஹுத சமாஹுதயஸ் சுவர்ச்சசஸ் சூரியஸ்ய ரஷ்மிபிர்யஜமானம் வஹந்தி பிரியா வாச்சமபிவதந்த்யோர்ச்சயந்த்ய ஏஷவ புண்ணிய சுக்ருதோ பிரம்மலோகः. ஸோ அது மாதிரி தான் இந்த ஏர்பிளேனில் உட்காரிச்சு எப்படி ஏர் ஹாஸ்டர் நம்மளை இழுத்துன்னு போகிறாளோ அந்த மாதிரி வான்னு அழிச்சுன்னு போய் இந்த மேல் உலகத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போகும். இதெல்லாம் நீங்க பண்ண புண்ணிய கர்மங்கள், அதனால் நீங்க வந்திருக்கேள் அப்படின்னு அழிச்சுன்னு போகும். ஆனா இது வரைக்கும் நல்லது சொன்னது இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் प्लवाह्येते अदृढा यज्ञरूपा अष्टादशोक्तमवरै येषु कर्म एतच्छ्रेयो ये भिनन्दन्ति मूढा जरामृत्युन्ते पुनरेवापियन्ति. ஸோ இந்த உயர்நிலைக்கு எடுத்துன்னு போனாலும் அந்த கப்பல் அந்த தோணி அது திருடமில்லாதது. இது இந்த சம்சாரம்ங்கிற இந்த கடல்லேருந்து நம்மளை எடுத்துன்னு போகிறதுக்கு அதுக்கு திருடம் கிடையாது, அதுக்கு அவ்வளவு உறுதி கிடையாது. ஸோ அதனால நமக்கு நிரந்தர மோட்சம் அது தர முடியாது. ஸோ இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாள்லாம் மூடா. அவ இந்த ஜராமிருத்யுங்கிறதுல திரும்பி திரும்பி வந்துட்டு இருப்பா. அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாஹ ஜங்கன்யமானா பரியந்தி மூடா அந்தேனைவ நீயமானா யதாந்தாஹ. எப்படி பிளைண்ட் மேன் லீட்ஸ் அ பிளைண்ட் மேன் மாதிரி குருடர்களா இருக்கிறவர் குருடர்களை வழி நடத்தி எடுத்துன்னு போற மாதிரி இவாள்லாம் தன்னைத்தானே பண்டிதர், தன்னைத்தானே தீரா, எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அவள்லாம் துன்பத்துல பாடுபட்டு இருக்கிற இந்த மூடர்கள். இது ஒரு குருடன் எப்படி குருடன்களை அழிச்சுன்னு போறதோ அந்த மாதிரி இருக்கு இது அப்படின்னு இந்த அபராவித்யா பத்தி ஆர் இந்த கன்வென்ஷனல் ரிலீஜன் அப்படின்னு எதை நினைச்சுருக்கோமோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி வருது. இதெல்லாம் அதுக்காக இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இதெல்லாம் பண்ணுங்கோ, பண்ணாத இருக்கிறதுக்கு. பட் இதுதான் எண்டு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் கிடைச்சிடுது இதனால அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. ஏன்னா இதுல இருந்து கிடைக்கிறது அனித்தியமானது இல்ல, அக்ஷரமானது இல்ல. ஸோ இந்த மாதிரி அவித்யாயம் பௌதா வர்த்தமானாவயங் கிருதார்த்தா இத்யபிமன்யந்தி பாலாஹ யத்கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகாத் தேனாதுராஹ க்ஷீணலோகாஷ்ச லோகாஷ்ச வந்தே.
So, இந்த மாதிரி அவித்யா இல்ல இருக்கிறா அவ அவ கிருதார்த்தா அப்படின்னு நினைச்சிருக்கா. எதுக்கு எந்த கர்மங்கள் பண்றோமோ அதுக்கான இருக்கிற பலன்கள் எல்லாம் கிடைச்சிடுத்து அப்படின்னு நினைச்சிருக்கா. இவெல்லாம் குழந்தை மனம் எடுத்துவா. பாலாஹா. ஏன் அப்படி இருக்கான்னா ராகங்களால, ஆசைகளால. அதனால அவ வந்து துன்பப்படுறா. க்ஷீணலோகாக ச்யவந்தேஹே. அவளோட புண்ணியங்கள்லாம் க்ஷீணமானவன ச்யவந்தேஹே விழுந்துடுறா. எப்படி விழுறா? இஷ்டாபூர்த்தம் மன்யமானா வரிஷ்டன் नान्यच्छ्रेयो वेदयन्ते प्रमूढाः नाकस्य पृष्ठे ते सुकृतेऽनुभूत्वेमल् लोकं हीनतरं वा विशन्ति. இஷ்டா பூர்த்தம் நல்ல செயல்கள், யாகங்கள் மற்றும் நல்ல செயல்கள் இந்த உலகத்துக்காக நல்லது பண்றவா என்ன நினைக்கிறா? இதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறா. இதை தவிர ஸ்ரேயமானது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவ மூடா, அறிவில்லாதவா. So, அந்த புண்ணிய ஹலோ அந்த புண்ணிய செயல் பண்றதுனால அவளுக்கு சொர்க்க நிலை கிடைக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பியும் கீழான நிலைக்கு அவ திரும்பி வந்துருவா. இந்த பூலோகத்துக்கு தான் வருவான், அதுக்கும் கீழே போயிடலாம். இது வந்து கன்வென்ஷனல் ரிலிஜன் பத்தியான அதை பத்தியான கிரிட்டிசிசம். இதெல்லாம் அதுக்காக இது பண்ணாதேங்க இல்லை. அது பண்ணா அதுக்கான பலன்கள் லிமிட்டட் பலன் தான். அதையும் ஒழுங்கா பண்ணாதான் அந்த லிமிட்டட் பலனும் கிடைக்கும். ஆனா அந்த லிமிட்டட் பலன் கிடைக்கிறதெல்லாம் அதோட அந்த டோக்கன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா திருப்பியும் கீழே தான் வந்தாகணும். ஸோ இது அனித்தியமானது, க்ஷரமானது, அழிந்து விடும். இதெல்லாம் இதுலேருந்து ஒன்றும் கிடைக்காது. கிடைக்கணும் அப்படிங்கிறவா என்ன பண்ணணும் இல்லை, அது அடுத்த 12வது ஸ்லோகம். இது வந்து இந்த 10வது ஸ்லோகம் வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணது கர்ம காண்டங்கள், அதாவது யாகம், தானம், இதெல்லாம் பண்றது, புண்ணிய கர்மங்கள் பண்றது. அடுத்தது இந்த 14வது ஸ்லோகத்தில் சொல்றது மெடிடேஷன் பண்ணாலும் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. தபஸ்ரத்தேயே ஹ்யுபவசந்த்யரண்யே சாந்தா வித்வாம்சோ பைக்ஷ்யச்சர்யாம் சரந்தः सूर्यद्वारेण ते विरजा प्रयान्ति यत्रामृतः स पुरुषो ह्यव्ययात्मा. இந்த தவம், ஸ்ரத்தை, இந்த அரண்யம், காட்டுல போயிட்டு தனிமையில உட்காண்டு இந்த தியானம் பண்றவா, பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துறவா, அவளுக்கு இந்த தனிமையில இருக்கிறதுனால, பிக்ஷை எடுத்துன்னு பண்ற வாழ்க்கை நடத்துறதுனால, அரண்யத்துல காட்டுல இருக்கிறதுனால இந்த காமம், கோபம் இதெல்லாம் குறைஞ்சிருது. தியானத்துலதான் முழுசா இருக்கா. அவ வந்து இந்த சூரிய மார்க்கம் வழியாக புண்ணிய பாபம் போன்ற பந்தங்களிலிருந்து விடுபட்டு அழிவற்ற புருஷன் இருக்கும் உயர்ந்த நிலையை அடைகிறார். சூரியத்வாரின் அந்த பகவத்கீதை மாதிரி சுக்லபக்ஷத்துல போறா, வெளிச்சத்தோட போறா. ஆனா என்ன சொல்றேன்னா அதுவும் லிமிட்டட் தான், முழுசு கிடையாது. முழுசான இந்த மோட்சம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ங்கிறது 12வது ஸ்லோகத்துல வருது. பரீக்ஷ்ய லோகான் கர்மசிதான் பிராக்மணோ நிர்வேத மாயான்னாஸ்த்ய கிருத கிருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிக் கச்சேத் சமித்
சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சோ பரீட்ச லோகான், இன்வெஸ்டிகேட் பண்ண, அது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கர்ம பலன்கள்னால கிடைச்சது, அதனால இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா கர்மத்தால், செய்யப்படும் கர்மத்தால் செய்யப்படாத பரம்பொருளை அடைய முடியாது. அதுக்கு நம்ம சொன்னோம், கர்மங்களால 4 விஷயங்கள் தான் பண்ண முடியும். கர்மங்கள்னால ஒரு செயல் பண்ண முடியும், ஒரு பொருளை அடைய முடியும், ஒரு ஒரு கவரை போட்டுக்க முடியும், ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சுக்க முடியும், இல்லைன்னா மாடிஃபை பண்ண முடியும். எப்படி பால் தயிராகிறதோ, ஸோ இந்த மாதிரியான 4 விஷயங்கள் தான் பண்ண முடியும். இந்த 4 விஷயங்களே மோட்சம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் மாறாதது. ஸோ இந்த பால் மாதிரி தயிர் மாறுது, அந்த மாதிரி மாறுதெல்லாம் இல்லை இது அப்படிங்கிறது. ஸோ எப்படி, ஸோ அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? குருகிட்ட போனோம், அதுவும் சமித்பாணியோட போனோம் அப்படிங்கிறார். ஸோ கடைசி ஸ்லோகம், தஸ்மை ச வித்வானுபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய ஷமான்விதாய ஏனாக்ஷரம் புருஷம் வேத சத்யம் ப்ரோவாச்ச தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். தஸ்மை அவருக்கு, ச தஸ்மை அவருக்குனா குருக்கு, ச அந்த வித்வான் குரு, உபசன்னாய அணுகியவர்க்கு, சம்யக் சரியான முறையில், பிரசாந்த சித்தாய அமைதியான மனமுடையவர்க்கு, ஷம அன்விதாய இந்திரிய அடக்கம் உடையவர்க்கு, ஏன எதனால், அக்ஷரம் இந்த அழிவற்றது, பிரம்மன் புருஷம் பரம்பொருளை, வேத அறிகிறான், சத்தியம் உண்மையானது, புரோவாச்ச கூற வேண்டும், தாம் அந்த, தத்வத சரியான முறையில், பிரம்ம வித்யாம் பிரம்ம ஞானத்தை. சாஸ்திரப்படி சரியான முறையில் குருவை அணுகிய, மனம் அமைதியான இந்திரியங்களை அடக்கிய சீடனுக்கு ஞானி குரு பிரம்ம வித்யை உண்மையான முறையில் உபதேசிக்க வேண்டும். அந்த பிரம்ம வித்யை மூலமாகவே இந்த அழிவற்றதும் உண்மையுமான இந்த பிரம்மன் புருஷன் பரம்பொருள் அறியப்படுகிறான். சோ 2 விஷயமும் இருக்குதுல, ஸ்டூடெண்ட்டும் சரியா இருக்கணும், இந்த டீச்சரும் சரியா இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், அண்ட் இந்த குருவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது 2ம் இந்த ஸ்லோகத்துல வரும். ஸோ இந்த சிஷ்யன் சாதக் காம் மைண்டோட இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திண்டு, அண்ட் நிஜமாவே இது கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட வரணும். அதான் வேதாந்தத்துல சாதன சதுஸ்தய அப்படின்னு இருக்கு. அதாவது 4 விஷயம் வேணும் இந்த பிரம்மனை அடையறதுக்கு. விவேகம், எது நிஜம் எது நிஜம் இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்கு விவேகம். அப்புறம் வைராக்கியம் அப்படின்னா ஒரு பற்றுதல் இல்லாமை. சத் சம்பத்தி, இந்த 6 வெல்த் வேணும். என்ன? ஷம தம உபராதி திதீக்ஷ ஸ்ரத்த சமாதான. சோ விவேக வைராக்கிய சத் சம்பத்தி அண்ட் முமுக்ஷத்துவம். முமுக்ஷத்துவம்னா இந்த மாதிரி சாதகர்களா நம்ம தீவிரமே அந்த மாதிரியான ஒரு 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 கியூரியாசிட்டி வேணும்.
சோ இந்த 4 விஷயங்கள் இருந்தால்தான் நம்மளால இந்த பிரம்மனை அடைய முடியும். அப்பதான் ஒரு ஸ்டூடெண்டாவே ஆக முடியும். சோ இப்ப இந்த 4 நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு வருத்தப்படாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த முமுட்சுத்துவம் நிஜமா டெஃபினட்டாவே நமக்கு வந்திருக்கு. இதை அறிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆவல் நமக்கு டெஃபினட்டாவே இருக்கு. இல்லைன்னா டெய்லி வந்து நம்ம கிளாஸ்ல உட்காந்துருக்க மாட்டோம். சோ அந்த இனிஷியல் நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஸ்பார்க்க அதை வலிமைப்படுத்தணும் அண்ட் அதை பியூரிஃபை பண்ணணும் மனசுல. அப்பதான் அந்த மனசு வந்து முழுசா இந்த ஆன்மீக பாதையில் மரணம்ங்கிற ஒரு முழு வைராக்கியம் வரும். விவேகம் வேணும். விவேகம் அண்ட் வைராக்கியம். விவேகம் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கறத புரியறது விவேகம். சங்கராச்சாரியோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் லைன் யார்ட்டையாவது கேட்டாலும் முதல்ல என்ன வரும்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. சோ எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறது இந்த லைன்ல இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மன் தான் நித்தியம், பிரம்மன் தான் ரியல், அதான் சத்தியம். அந்த ஜெகன் நம்ம பார்க்கறது இது மித்யா. சோ நம்ம இப்ப என்ன கத்துக்கணும்? முதல்ல க்ஷரம் அக்ஷரம் நித்தியம் அனித்தியம் இதுதான் விவேகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஆனா ஆச்சாரியர் இத பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு போற. பிரம்மன் தான் நிஜம், இந்த உலகம் இதெல்லாம் மாயை, இதான் மித்யா. இது ரொம்ப அழகான ஒரு லைன். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஏன்னா இங்க என்ன சொல்றோம்? நம்ம வந்து இந்த ஜெகத்துக்கு பின்னாடிதான் அலையிறோம். மித்யாவா இருக்கு, இதெல்லாம் அனித்தியமானது, அதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு விஷயம் நமக்கு தெரியும். ஒரு ஒரு மனிதன் எது பொய்யானதோ அதுக்கு பின்னாடி அலைய மாட்டார். இந்த மிருகத்ருஷ்ணா அப்படிங்கிறோம், மிராஜ், அதாவது அந்த பாலைவனத்தில் தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சி வரும். அதுக்கு பின்னாடி ஒரு மிருகம், ஒரு மான் அலையும். ஆனா மனிதர் அலைய மாட்டார். ஏன்னா மனிதனுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து உனக்கு எல்லா பணமும் கிடைக்கும், ஆனா வெறும் உன் சொப்னத்துல தான் அப்படின்னா அந்த பணத்து மேல இருக்கிற ஆசை போயிடும். ஏன்னா சொப்னத்துல இருக்கிறதெல்லாம் பொய் அப்படி தெரிஞ்ச உடனே இது அதுக்கு பின்னாடி அலையிறது போயிடும். இப்ப ஏதாவது ஒரு படம் பார்க்கிறோம், அதுல வந்து நிறைய மூவிஸ் நடந்துட்டு இருக்குன்னா அதோட சிரிக்கிறோம், அதோட அழறோம். ஆனா அந்த படம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம அலையறது இல்லை. அந்த கேரக்டர் எல்லாம் எங்க இருக்கா, அவளை போய் தேடி கண்டுபிடிக்கணும், அவள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தேடுறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இதெல்லாம் பொய். சோ இதெல்லாம் பொய்ங்கிறது ஜெகத் மித்யா. இந்த ஜெகமே மித்யா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த வைராக்கியம் வரும்.
அப்புறம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா, இப்ப நீங்க தான் பிரம்மன், பிரம்ம சத்தியம்ங்கிறார். அண்ட் நீங்கள் தான் பிரம்மம், எல்லாருமே பிரம்மன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த பிரம்மன் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா நமக்கு தெரியறது வெறும் இந்த உலகம்தான். நமக்கு அந்த கயிறு பாம்பு தான் தெரியுது, பாம்பு கயிறு தெரியல. ஏன்னா இருட்டா இருக்கு, ஒரு கயிறு மாதிரி கிடக்கிறது பாம்பு அப்படின்னு நினைக்கிறோம். யாராவது உங்கள்கிட்ட அது பாம்பு இல்லை, அது வெறும் கயிறு, சரி அந்த கயிறு எங்க இருக்கு அப்படின்னா, அந்த பாம்பு இருக்கே அங்கதான் அந்த கயிறும் இருக்கு. நீ அந்த பாம்புன்னு எதை பார்த்தியோ அதுதான் கயிறு. இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஒரு ஒரு பாம்பு, ஒரு கயிறு இருக்கு, அதை பார்த்து நீங்க பாம்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன், பாம்பு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தன் அவன் சொல்றான், அது பாம்பு இல்ல, அது வெறும் கயிறு. சரி இந்த கயிறு எங்க இருக்கு அப்படின்னா, அந்த பாம்பு நீ பாக்குறியா அதான் கயிறு அப்படின்னு. சோ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இது ஜெகன் மித்யா. அதாவது இந்த இது இது பாம்பு இல்லை, இது கயிறு. இது ஜெகன் கயிறு அப்படின்னா, சரி பாம்பு எங்க? சாரி, இந்த பாம்பு தான் இது ஜெகன் மித்யா. இந்த ஜெகன் பாம்பு, அது பாம்பு இல்லை, அது கயிறு தான் அப்படின்னா, அந்த கயிறு எங்க இருக்கு அப்படின்னா, அந்த பாம்புல தானே இருக்கு. அந்த பாம்பா நீங்க பார்த்தேலே அதுல தானே கயிறு இருக்கு. எதை நீங்க பாம்பா பார்த்தீங்களோ அதுதான் கயிறு. சோ எதை நீங்கள் ஜெகமா பார்க்கிறீர்களோ அங்கதான் பிரம்மன் இருக்க. சோ பிரம்மன் வேற எங்கேயோ இருக்கார், இந்த ஜெகம் வேற எங்கேயோ இருக்குன்னு இல்லை. எங்க நீங்க ஜெகத்தை பார்க்கிறீர்களோ அங்கேதான் பிரம்மன் இருக்கா. சோ எல்லாருக்குள்ளயும் பிரம்மன் இருக்கார். அதுதான் அதுல இருக்கிற அந்த டீப் மீனிங், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. சோ இந்த பிரம்மன் எது, சத்தியம் எது, இந்த மித்யா எது அப்படிங்கிறது புரியறது. இதுதான் விவேகம். அடுத்தது வைராக்கியம். வைராக்கியம்னா ஒரு ஒரு பற்றின்மை இருக்கிறது. எதிலுமே ஒரு பற்று இல்லை. இந்த உலகத்திலையும் பற்று இல்லை, இந்த சொர்க்கலோகத்தை நினைச்சு கூட நமக்கு பற்று இல்லாம இருக்குது. கெட்ட விஷயங்களுக்கு தான் பற்று இல்லை, நல்ல விஷயங்கள்ட்டையும் பற்று இல்லாம இருக்கிறது. ஏன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் அனித்தியமானது, அழிஞ்சு போகிறது. சோ ஒரு நல்ல சிஷ்யன் இந்த வைராக்கியம் எடுத்துட்டு இருக்க. ஏன்னா எதுவுமே நம்மளை காப்பாற்ற போறது இல்ல. நம்மளோட நம்மள்ட்ட இருக்கிற செல்வம், நம்மள்ட்ட இருக்கிற இந்த படிப்பு, நம்மள்ட்ட இருக்கிற இந்த பவர், நம்மள இருக்கிற இந்த அந்த அந்தஸ்து, இதுல ஏதாவது உங்களை காப்பாற்ற போறதா? இல்லை. பின் ஏன் அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும்? இது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வர வச்சுன்னா நம்ம கூர்ந்து பார்க்கணும். எல்லாமே இந்த மாறுறது, இதெல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் அழியறது அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்க அது மேல இருக்கிற இந்த பேஷன், அது மேல இருக்கிற நம்மளோட இந்த ராகம், இதெல்லாம் போயிடும். இது வைராக்கியம். இந்த வைராக்கியம், விவேகம், ஷட் சம்பத்தி, முமுட்சுத்துவம், இதெல்லாம் கனெக்டட். ஏன்னா ஒரு விவேகம் இருக்கச்சுதான் வைராக்கியம் வரும். இதுதான் நித்தியம், இது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சாதான் இது அனித்தியமான கிட்ட இருக்கிற இந்த வைராக்கியம் வருது நமக்கு, டிஸ்பேஷன். இந்த வைராக்கியம் இருந்தாதான் இந்த ஷட் சம்பத்தி வருது. இந்த ஷட் சம்பத்தி இருந்தா இந்த முமுட்சுத்துவம் வரும். ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத நமக்கு சரிப்படுத்தணும்னா
இது வந்துரும் நமக்கு. சோ நம்ம இப்ப முமுட்சத்துல முழுசா நம்மள சீக்கிரம் ஆகல அப்படின்னா இந்த 6 சம்பத்திகளும் சரி பண்ணிக்கணும். அது சரியாச்சுன்னா நம்ம வைராக்கியத்தை சரி பண்ணிக்கணும். வைராக்கியம் சரியாச்சுன்னா விவேகத்தை சரி பண்ணிக்கணும். சோ இந்த ஷட் சம்பத்திங்கிறது என்ன? சம, தம, உப்பராதி, திதிக்ஷ. சம அப்படின்னா மனசை சாந்தமாக வைக்கிறது. ஏன்னா அந்த மனசு எப்பொழுதுமே இதுக்கு பின்னாடி ஓடிண்டே இருக்கும். சோ அதை எப்படியாவது நிறுத்தணும். இப்ப யோகா பண்றோம், மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் இப்படி உடம்பு அப்படியா நிச்சல சலனம் பண்ணிட்டே இருப்போம். சோ அது மூவ் பண்ணாம தான் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா யார் நல்லா மெடிடேஷன் பண்றான்னா கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருந்து பண்றது. ஏன்னா உடம்பு அசைஞ்சா மனசு அசைஞ்சுட்டு இருக்கும். ஷம இது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தர் கதையில அங்குலிமாலான்னு ஒரு கதை இருக்கு. அங்குலிமாலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவரோட விரல எடுத்துட்டு ஆரமா மாட்டின்னு இருப்பார். ஒரு நாளைக்கு அவன் புத்தரை நடந்து பார்த்துன்னு போறான். புத்தருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அவன் ஓடுறான். நான் புத்தர் பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கார். புத்தர் அவரால் டச்சே பண்ண முடியல. அப்படி அவனுக்கு வேர்த்து வெறுவெறுக்க ஓடிட்டு இருக்கான். கடைசியில அவன் டயர்ட் ஆயிடுச்சு. புத்தாட்ட சொல்றான், ஸ்டாப், நில்லு அப்படிங்கிறான். அதுக்கு புத்தர் சொல்றாரு, நான் எப்போ நின்னுட்டேன், நீ எப்ப நிறுத்த போற அப்படின்னு. அந்த ஒரு க்ஷணம் அவனை ஃபுல்லா மாத்திடுது. நிறுத்துறது. எதை நிறுத்துறது? இந்த இது திங்ஸ்க்கு பின்னாடி அலையறதே அதை நிறுத்துறது. அவன் சொல்றான், நீ நில்லு அப்படிங்கிறான். நான் என்னாச்சு, நீ எப்ப நிக்க போற? உன் மனசு எப்ப சாந்தம் அடை போறது? எப்ப அந்த ஷம அதை நீ டெவலப் பண்ண போற? ரமண மகர்ஷி பத்தி நிறைய பேர் தான் சொல்லுவார். அவர் உட்கார்ந்து இருப்பார், ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருப்பார். ஒருத்தர் கேட்டா, மகர்ஷி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எதை பத்தியுமே நினைக்கல அப்படின்னு. ஏன்னா மனசு அவ்வளவு நிச்சலமா இருக்கு. அதுக்காக ஒண்ணுமே அன்கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மனத்து மேல அந்த ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். அதான் ஷம. அடுத்தது தம, இந்திரியங்கள் மேல கட்டுப்பாடு வச்சுக்கிறது. ஏன்னா இந்த இந்திரியங்கள் எப்பொழுதுமே வெளியில இருக்கிறது. எப்படியாவது வேணும் அதுக்கு அது பின்னாடியே நடக்கும். கண்ணுக்கு ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும், காதுக்கு ஏதாவது கேட்டுட்டு இருக்கணும், நாக்குக்கு ஏதாவது டேஸ்டா ஏதாவது வந்துட்டு இருக்கணும், மூக்குக்கு ஏதாவது நல்ல மனம் வந்துட்டு இருக்கணும். இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஏதாவது வேணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. சோ அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. அதுக்காக நிறுத்தம் சொல்ல, அது தனத்தான டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லல, அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த விபஷ்டா பண்றோம். விபஷ்டா பண்ணிட்டு 10ஆம் தேதி வெளியில வந்தோடனே கண்ணு எங்க நியூஸ் பேப்பர் பார்த்தா நியூஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு துடிக்கிறது. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட், அதை கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் தம. அப்புறம் உப்பராத்தினா விட்ராவல், பிரிஞ்சு போறது, பின்னாடி போறது. இந்த மனசு இந்த வெளியில இருக்கிற இந்த பொருள்கள்டேந்து பின்னாடி வந்துருது, அது கிட்ட போகாம.
இந்த உபராத்திங்கிறது வெளி உலகத்திலேருந்து வெளியில வந்துட்டு உள்ளுக்குள்ள போறது. பக்தி தான் இதுக்கு சரியான வழி. உபராத்தி யாருக்காவது வரல அப்படின்னா பக்தி பண்ணா வரும். ஏன்னா பக்தி பண்றச்சே நமக்கு மனசு முழுக்க உள்ள போறது. ஏன்னா எல்லாமே இந்த சென்சஸ் எல்லாம் எதுலயோ கண்கள் எல்லாம் பகவானை பார்க்கணும்னு தோன்றது, காதெல்லாம் நல்ல கீர்த்தனை கேட்கணும் போல தோன்றது. எல்லாமே அந்த பகவான் மேல போக்கஸ்டா இருக்கு. பகவானும் நீயும் ஒன்றுதான். சோ நமக்குள்ள போயிட்டு இருக்கு. சோ வெளி உலகத்திலேருந்து இருக்கிற அட்டாச்மெண்ட் போயிட்டு உள்ளுக்குள்ள வருது. இது உபராத்தி. அடுத்தது திதீக்ஷா, பொறுமை. எதுக்குமே எதையும் பொறுத்துக்கிற தன்மை வேணும். வெயில், குளிரு, சுகம், துக்கம், மானம், அவமானம், இதெல்லாத்தையும் பொறுத்துக்க வேணும். அதான் திதீக்ஷா. திதீக்ஷாங்கிறது பொறுமை படுத்துக்கணுமே தவிர அதுக்காக உடம்ப டார்ச்சர் பண்ணி கை உடைஞ்சாலும் நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்காக இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்துக்கணும். பொறுத்துக்கணும்னா இந்த வலியை பொறுத்துக்கணும். இது பகவான் நமக்கு கொடுத்துருக்கா. ஆனா அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருக்கக்கூடாது, பண்ணணும். இப்ப கேன்சர்ல யாரு நிறைய பேர் உயிர் இருந்திருக்கா. அவளை பார்த்தேன்னா கொஞ்ச நேரம் ஆக 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 அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இருப்பா. மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருப்பா, வேளா வேலைக்கு மருந்தெல்லாம் எடுத்துப்பா. ஆனா அந்த பயம் அதெல்லாம் போயிடும். ஏன்னா போறது நிச்சயம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு ஒரு மனசுல வந்தோன்னு அந்த அப்படியே விட்ராவல் வந்துடும். திதிக்ஷா. திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதான, முமுக்ஷுத்வ, இதெல்லாமே சேர்ந்தது இந்த ஷட் சம்பத். ஸ்ரத்தா, ஃபெய்த், பிலீஃப், சமாதான, இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு கிளியரா இருக்கிறது. பிரம்மனை அடையணும் அப்படிங்கிறது கிளியரா வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த முமுக்ஷுத்துவம், இந்த மோட்சம் வேணுங்கிற ஒரு துடிப்பு இருக்கே அது. விவேகாலேந்து முமுக்ஷுத்துவம், இந்த நாளும் இருந்தாதான் விவேக, வைராகிய, ஷட் சம்பத்தி, முமுக்ஷுத்துவம், இந்த நாளும் இருந்தால்தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆக முடியும். இந்த நாலு யார்கிட்ட இருக்கோ, இதுக்குதான் இது சாதன சதுஷ்டய. இந்த 4 குவாலிபிகேஷன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவ தான் நல்ல ஸ்டூடெண்ட். அதேதான் இந்த உபனிஷத்துலயும் சொல்லிருக்கு. பிரசாந்த சித்த. எல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஆம்பாவத்தோட இருக்கக்கூடாது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஒரு ஜென் மாஸ்டரோட ஸ்டோரி இருக்கு. இந்த ஜென் ஸ்டோரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட போறானா, எனக்கு வந்து இது கத்துக்கணும் அப்படின்னா, சரி அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாளாம். எதை சொன்னாலும் அந்த டீச்சர் சொன்னா இது எனக்கு தெரியும், நான் இது படிச்சிருக்கேன், இது அந்த புக்ல வந்திருக்கு, நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு குறுக்க சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். ஸோ இந்த மாஸ்டர் வந்து வா நம்ம டீ சாப்பிடலாம்
அப்படின்னு டீ சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சுன்னு பாருறான். ஒரு கப் எடுத்துன்னு டீ ஊத்துறாராம். அந்த கப்பு நிறைஞ்சுன்னு இருக்கான். நிறைஞ்சப்புறம் வழிஞ்சுன்னு இருக்கான். அவர் ஆனா போர் பண்ணிட்டே இருக்காராம். சோ அந்த பையன் சொல்றான், ஏய் அந்த ரொம்ப எடுத்து அதுக்கு மேல எதுக்கு போர் பண்ற? அதுல ஒண்ணுமே இனிமே டீ எப்படி கொள்ளும் அதுல அப்படின்னா. அதுக்கு அந்த மாஸ்டர் சொன்னானா, அதே மாதிரிதான் நீயும். எல்லாம் தெரியணும் உன் மண்டையில வச்சிருந்தா நான் என்னதான் போட முடியும்? முதல்ல உன் மண்டையில இருக்கிறதெல்லாம் காலி பண்ணு. அப்பதான் நான் கொடுக்குற டீ உனக்கு அந்த கப்ல வரும். சோ அந்த ஈகோ இல்லாம இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட். சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஒரு சரியான குருட்ட போனானா, அந்த குரு கிட்டக்க போகணும். அப்ப அந்த குருக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அந்த குரு உங்களை இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில எடுத்துன்னு போறது அவரோட கடமை. சோ அந்த குருவும் பிரம்ம வித்யம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குருட்ட போனேன்னா நம்மளால அந்த குரு ஒரு டியூட்டி ஆயிடுறது உங்களை அழிச்சுன்னு போறது. சோ ஒருத்தர் வந்து விவேகானந்த போய் சொன்னா, நீ இவ்வளவுலாம் சொல்லி கொடுக்குற, ஆனா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே எனக்கு புரியறது இல்ல. நீ இவ்வளவுலாம் என்ன இப்படி பண்ணணும், காலம் எழுந்துக்கணும், அப்படி பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, இது என்னால முடியாது அப்படின்னாராம். அதுக்கு விவேகானந்தர் சொல்றாராம், நீ என்கிட்ட வந்திருக்க, என்கிட்ட ஷடன் அணிஞ்சிருக்க, உன்னை இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில எடுத்துன்னு போறது என்னோட கடமை. அது உன்னோட உடம்பு வந்திருக்கிற இந்த போன்ஸ் உடஞ்சாலும் சரி, நான் உன்னை அழிச்சுன்னு போயிடுவேன். சோ அந்த மாதிரியான குரு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. சோ இந்த மாதிரியான குரு என்ன கொடுக்கிறார் நமக்கு? அக்ஷரம் புருஷம். அக்ஷரம் அழியாதது பிரம்மன் தான். அது பத்தியான பிரம்ம வித்யா நமக்கு கொடுக்கிறார். அக்ஷரம் புருஷ முழுமையானது. புருஷனா இங்க புருஷன் கொண்டாட்டி பெண் அப்படின்னு இல்லை. புருஷனா முழுமையானவர். சோ அதை கிடைக்கணும்னா நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், இந்த எல்லா குணமும் இருக்கிற ஸ்டூடெண்ட், இந்த ஞானம் உள்ள இருக்கிற இந்த குருவிடம் போனாலும் அந்த குரு வந்து அவரை அழிச்சுன்னு போய் இந்த சம்சார சாகரத்திலேருந்து வெளியில எடுத்து இந்த பிரம்ம வித்யா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுப்பார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அதோட இந்த 2வது கண்டம் முடியறது. ஹிதி முண்டகோபனிஷதம் பிரதம முண்டகே த்விதீய கண்டஹ. சாரி, இன்னைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டேன். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி, குரு எப்படி, என்னதான் நம்ம எதுக்கெல்லாம் நமக்கு கேரக்டர்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது புரியறதுக்கு நல்லா இருந்து அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துன்னு சொல்லி கொடுத்தேன். பரவாயில்ல, இப்பயும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கு. நாராயணியம் எடுத்துக்கலாமா? 3வது தசகம் எவ்வளவு முடியுறதோ அட்லீஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. சரி சார். சுஜாதாஜி, கவிதாஜி பிரார்த்தனா சொல்றீங்களா? சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண மகோதயா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்கரம் கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் விதி பாவயாமி. பியூட்டிஃபுல்லி
வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்யூ மகோதயா. நான் ஜெய் லாஸ்ட் ஸ்ரீ வீக் கிருஷ்ணா. தான் மகோதயா ஜாயின் பண்ணேன். ராஜி மாதா தான் ஜாயின் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லி. நல்லது. இங்க எங்களோட சத்சங்கத்துல ஜாயின் பண்ணதுக்கு எல்லாரும் இந்த ஆன்மீக பாதையில நடந்துட்டு இருக்கோம். நீங்களும் வாருங்கோ. எவ்வளவு பேர் ஆயிடுச்சுன்னு வர முடியுமோ வாங்குவோம். பகவான் நம்மளை பார்த்து அவரே நம்மளை இழுத்துன்னு போனோம். அந்த அளவுக்கு நம்ம திரண்டெல்லாம் போனோம். அதான் என் ஆசை. ஓகேம்மா, தேர்ட் தசகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் யார் சொல்றா? बालाजी जी बालाजी भानु जी சொல்றலாம். बालाजी जी has left I think. ஓகேம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निबदिता स्मरन्तो रूपन्ते वरदगदयन्तो वरदकथयन्तो गुणगता चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममूनहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. बालसुब्रमण्यन जी சித்ரா ஜி சொல்றீங்களா? சொல்றேன் ஆனா ரொம்ப பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கல. பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இந்த கிளாஸ். ஓகே. गदक्लिष्टं कष्टं तव चरणसवारसभरे व्यनासक्तं चित्तं भवति पदविष्णो गुरुदयां भवत्पादाम्बोजस्मरणसिको नाम निवहा नहङ्गायं कुहचन विवत्सयामि विजने. என்ன பர்ஃபெக்டா சொல்ற, ஒண்ணுமே தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் லைன் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கத கிளிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரசபரே व्यनासक्तं चित्तं भवति बत விஷ்ணு குருதயா. நல்லா தான் சொல்றேன். வெரி நைஸ். நன்றி பிராக்டிஸ் சார். இல்லாம இவ்வளவு அழகா சொல்றேன்னா பிராக்டிஸ் பண்ணா இன்னும் நல்லா வரும். சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ இல்லை கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சுது, ஏதோ பண்ணேன் சொல்கிறேன். நல்லா சொன்னேன், கவலைப்படாதே. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कामेश्वरी जी जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कृपा ते जाता चेत् किमिव नहि लभ्यन्तनुभृताम् मदीयक्लेशौघ प्रशमनदशा नाम कियती न के लोकेऽस्मिन्ननि समयि शोगाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते. பியூட்டிஃபுல். எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த த த பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவு அழகா இப்ப வருதே. இன்னும் கொஞ்சம் நிதானமா அந்த ப த வருதா, க, இதெல்லாம் அழகு இந்த ஸ்லோகத்தோட. மிஸ் पण्डेन सर. பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. पण्डेन सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कला जी जय श्रीकृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मुनिप्रौढारूढा जगति खलु कूढात्मकतयो भवद्बाधाम्बोजस्मरणविरजो नारदमुखाः चरन्ति सस्वैरं सततपरिनिर्बाध च परचे सदानन्दाद्वैत प्रसरपरिमेघ्ना किमपरम्. மூன்றாவது லைன்ல தான் சதத பரிநிர்பாத ச எங்கேயோ எக்ஸ்ட்ரா வந்தது அங்க. அது இல்லாம நிர்பாத பரச்சித். निर्बाध परचेत् सदानन्दाद्वैत प्रसर परिमग्ना किमपरम्. வெரி குட். துவைத்த பிரசர சொன்னா இன்னும் அழகா இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து. सदानन्दाद्वैत प्रसर परिमग्ना किमपरम्. பர்ஃபெக்ட். ओके सर, थैंक यू. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कविता जी எஸ் மேம்.
भवद्भक्तिस्पीता भवतु मम सैव प्रशमये दशेषक्लेशौ घन्न खलु हृदि सन्देहपणिता न चेद्व्यासस्योक्तिस्तव च वचनं नैगमवचो भवेत् मिथ्यारथ्या पुरुषवचनप्रायमखिलम् சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி நைஸ் ஜி, வெரி நைஸ். धन्यवादः வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कौसल्या जी. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. भवद्भक्तिस्तावत् प्रमुखमधुराद्वद्गुणरसात् किमप्यारूढा चेत् अखिलपरितापप्रशमनी पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधो बोधो बोधोदयमिलन् महानन्दाद्वैतन् दिशति किमत प्रात्यमपरम्। பியூட்டிஃபுல் ஜி. எல்லாமே நல்லா இருந்து. இந்த த த அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. விமல பரிபோதோ தயமிலன் சம்போதோ அந்த த அதெல்லாம் கொஞ்சம் இப்ப அந்த லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம இது எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா அந்த பவத் பக்தி அந்த கரெக்டா வரும். மதுரா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் தான். எல்லாமே வந்துருச்சு. இது கொஞ்சம் எதுக்கு விட்டு வைக்கணும், அதையும் கத்துன்றோம். அவ்வளவுதான். ஷூர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கண்டிப்பா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. लक्ष्मी जी. लता जी. कविता जी. சொல்றேன் மேடம். நான் சொல்லுங்க அன்மியூட்டே ஆக மாட்டேங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. வீத்தூர் 6th 7th சார். ஆமா. वितूर्य क्लेशान् मे गुरुचरणयुक्मन् धृतरसं भवेत् क्षेत्रा प्राप्तौ करमभिचते पूचनविधौ भवन्मूर्त्यालोके नयनमदते पादतुलसी परिक्राणे क्राणं श्रवणमपि ते चारुचरिते. பியூட்டிஃபுல் ஜி. இந்த Thanks. செகண்ட் லைன் பவத் க்ஷேத்ர தான். பவேத் க்ஷேத்ரன்னு காதுல விழுந்தது. பவத் கொஞ்சம் க்ஷேத்ரே. ஆ, ஓகே adjust சார். சார் ஒரு பாக்கி புக்ல வந்து பவேத்துன்னு இருக்கு சார். இருக்கலாம்மா. எந்த கிளாஸ்ல இதே கத்துங்க, பரவாயில்ல. ஒண்ணுமே ஓகே கஷ்டம் இல்ல. அதையும் கத்துக்கலாம், இதையும் கத்துக்கலாம். மிஸ்டேக்ஸ் இருக்காது. பட் அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்லுவோம் சேர்ந்தா. ஒருத்தர் வேற சொல்லி இன்னொருத்தர் வேற சொல்ல வேண்டாம் இல்லையா? இருக்கலாம். அது பவத் பவத் தான் இங்க மீனிங் கரெக்டா இருக்க மாதிரி தோன்றது. நானும் யோசிச்சு பாக்குறேன். ஆனா பவத் பவன்னா பண்றது, பவேனா பண்ணினது. So, பவத் தான் கரெக்டா இருக்கும்னு தோன்றது எனக்கு. பட் இதுக்கும் இதே கத்துக்கலாம் கொஞ்சம். அஹ், ஏன்னா எல்லாரும் அதே தான் கத்துக்கணும். டிஃப்ரெண்டா ஏன்னா மீனிங் டெஃபினட்டா இருந்ததுன்னா நானே கரெக்ட் பண்ணிடுவேன் அதுல. ஸோ அதுல இந்த த ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ப அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாக்கி எல்லாம் ஆ பர்ஃபெக்ட். சார். தேங்க்யூ சார். सर நாளைக்கு பாக்கி பண்ணிக்கலாமா சார் ரிவிஷன்? 7 வரைக்கும் வந்திருக்கோம். 3 ஸ்லோகம் தான் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் எவ்ரிபடி டோன்ட் மைண்ட். 8, 9, 10 3 தான் பாக்கி இருக்கு. இங்கிட்டு சொல்லிடலாம். भवानी जी. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. प्रभो प्रभूता दिव्याति प्रसभ चलिते मामकहृते त्वदीयन्तरूपं
परमरसचेत्रोपमुदीयात् उदञ्चत्रोमाञ्चो गलितबहु हर्षाशु निवहो यथा विस्मर्यासं दुरुपशमपीडा परिभवान्. இந்த நு வேண்டாம், இந்தான் அது. பவான் परिभवान् முதியாத், அவ்வளவுதான் அது. मुदियात्. பரம சுக சித்ரூப முதியாத். பரம சுக பரம சித்ரூப சுக்க. முதியாத். ஓ பரம ரசன் இருக்கு சார் என் புக்ல. ஒரு நிமிஷம். புக்ல பரம சுக்கவா? ஆமா ஆமா உங்களோட இதுல பரம சுக. பரம சுக்க தான் இருக்கு நீங்க கொடுத்துருக்கிறதுல. கரெக்ட். பரம சுக்க சித்ரூப முதியாத். ஓகே சார், திருத்திக்கிறேன் சார். எழுதிட்டேன், சுக்கா போட்டுட்டேன். தேங்க்யூ சார். मृद्गेहाधीशत्वयि खलु पराञ्चोऽपि सुखिनो भवत्स्नेही सोऽहं सुबहु परितप्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूत् वरद कदभारं प्रशमयन् भवद्भक्तोत्तम सै झटिति कुरु मां कंसदमन. வெரி நைஸ். அந்த பகவத் பக்தோத்தஸ் தம் சைல தான் கொஞ்சம் भवद्भक्तोत्तम सै. கரெக்ட். தேங்க்யூ சார். ஸ்டார்டிங்ல மருதா மிருதா? மருதா. மருதான். ஏன்னா அவங்க மிருது சொன்ன மாதிரி இருந்தது. சரி எம் இல்லையான்னு பார்த்தேன். மருத்கேஹாதீஷ. ஓகே சார். श्यामला जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण. त्रिमुक्तैर्भूयो बिस्तवहि करुणायावतु दुदिया तहन्तावादेव तविविधार्ध प्रलपितः पुरक्लुप्ते बाते वरद तव नेष्यामि दिवसान् यथाशक्ति व्यक्तन् नतिनुतिनि सेवा विरचयन्. பியூட்டிஃபுல். கொஞ்சம் இந்த லயம் மட்டும் பார்த்துங்க. சரி சார். किमुक्तैर्भूयोभिस्तव हि करुणा यावदुदिया दहन्तावद्देव प्रहितविविधा तप्रलपितः परक्लुप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यथाशक्तिव्यक्तन् नतिनुति निषेवा विरचयन्. திருப்பி சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். किमुक्तैर्भूयोभिस्तव हि करुणा यावदुदिया तहन्तावत्तेव प्रलपितः पुरक्लुप्ते पाते वरत तव नेष्यामि दिवसान् यथाशक्तिव्यक्तन्नतिनुतिनि सेवा विरचयन्. यथाशक्तिव्यक्तन् नतिनुतिनि सेवा विरचयन्. यथाशक्तिव्यक्तन् नतिनुतिनि सेवा विरचयन्. தேங்க்யூமா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் தேங்க்யூ ஸ்ரீ சார். கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் இன்னைக்கே முடிச்சுக்கலாம். நாளைக்கும் நாளைக்கு 4வது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. 4வது ஜெய் ஸ்ரீ தசகம் கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எங்களுக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுது சார். கண்டிப்பா நீங்க மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிடுவீல்னு. எல்லாரும் போலாம். உங்களுக்கு தான் நீங்க அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, ஏதோ உங்களை ஏதோ ஏதோ 12ல ஸ்டார்ல ஏதோ கேது. இருக்குன்னு. அது அந்த ஸ்டாரும் அது